Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now unga Sindhilnathan. In the video la Principles of Inheritance and Variation chapter la Mendelian Disorders and Chromosomal Disorders paakalam. So first நம்ம பார்க்க போறது Mendelian Disorders. Broadly, genetic disorders வந்து ரெண்டு குரூப்பா கேட்டகரைஸ் பண்றோம். ஒன்னு Mendelian disorder, இன்னொன்னு Chromosomal disorder. அப்ப ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல? இப்போ நல்லா கவனிங்க. Mendelian disorders are mainly determined by alteration or mutation in a single gene. Single gene la change வருது, alteration வருது, இல்ல mutation நடக்குது. அதுக்கு பேரு Mendelian disorder. Neat question, note பண்ணிக்கங்க. These disorders are transmitted to the offsprings. Parents கிட்ட இருந்து குழந்தைங்களுக்கு offspringsனா குழந்தைங்க. On the same lines as we have studied in the principles of inheritance. Principles of inheritanceனா என்ன? Parental character தானே குழந்தைங்களுக்கு வருது. ஸோ அதனால தான் இதுக்கு பேரே மெண்டலியன் டிசார்டர்ஸ்னு வச்சாங்க. இந்த ஜீனில் சிங்கிள் ஜீனில் ஆல்ட்ரேஷன் ஆர் மியூட்டேஷன் நடக்கிறதுனால ஒரு ஜென்ரேஷன் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த டிசார்டர் பாஸ் ஆகுது. The pattern of inheritance of such Mendelian disorders can be traced in family by the pedigree analysis. ஸோ pedigree chart வச்சு நம்ம எந்த பேட்டர்னில் அப்பா கிட்ட இருந்து மகள் மூலியமாக பேரனுக்கு போகுதா, அம்மா கிட்ட இருந்து மகன் மூலியமா பேத்திக்கு போகுதா, இல்லை அப்பா கிட்ட இருந்து மகனுக்கு வருதா, இந்த மாதிரி எல்லாம் நம்ம அந்த பேட்டர்னை கண்டுபிடிக்கலாம் பெடிகிரி சார்ட் வச்சு. மோஸ்ட் காமன் அண்ட் ப்ரிவேலண்ட் மெண்டலியன் டிசார்டர்ஸ் ஆர், இது கொஷின்ல கேட்பாங்க பார்த்துக்கோங்க, ஹீமோஃபிலியா, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், சிக்கிள் செல் அனீமியா, கலர் பிளைண்ட்னஸ், ஃபினைல் கீட்டோனூரியா, Thalassemia. 6 கொடுத்திருக்காங்க, எட்ஸெட்ரா விட்டுருங்க. 6 கொடுத்திருக்காங்க. ஹீமோஃபிலியா, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், சிக்கிள் செல் அனீமியா, கலர் பிளைண்ட்னஸ், ஃபினைல் கீட்டோனூரியா, தலசீமியா, இதெல்லாம். It is important to mention here that such Mendelian disorder may be dominant or recessive. So dominant geneனால அந்த allele dominant recessive இருக்கு இல்லையா, இந்த disorder dominant allele இருக்கலாம் இல்ல recessive allele இருக்கலாம். By pedigree analysis, one can easily understand whether the trait is in question is dominant or recessive. So, அந்த character வந்து dominantனால வருதா இல்லை recessiveனால வருதாங்கிறதையும் நம்ம pedigree analysis வச்சு கண்டுபிடிச்சிடலாம். Similarly, the trait may also be linked to the sex chromosome as in case of hemophilia. Neat question. இது எங்கேயுமே கொடுக்கலன்னு தேடிட்டு இருக்கக்கூடாது. Hemophilia is a sex chromosomal linked disorder. It is evident that this X-linked disorder or recessive trait shows transmission from carrier female to male progeny. Hemophilia நம்ம திருப்பி டீட்டெயிலாக படிப்போம். அப்போ இந்த எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்கிறேன். கேரியர் மதர் கிட்ட இருந்து மேல் ப்ராஜனிக்கு கடத்தப்படுது. கேரியர் ஃபீமேல் கிட்ட இருந்து மேல் ப்ராஜனி, அம்மா கிட்ட இருந்து பையனுக்கு கடத்தப்படுது. ஓகே. A representative pedigree is shown in figure 5.1 for dominant and recessive traits. Discuss with your teacher and design pedigree for characters linked to both autosome and sex chromosome னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ரெண்டு சார்ட்டை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்கிறேன். இந்த ரெண்டு சார்ட் தானே NCERTல கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஆட்டோசோமல், எக்ஸ் குரோமோசோம் கிடையாது. இங்கே பாருங்கள், ஏவும் ஆட்டோசோமல் தான், பியும் ஆட்டோசோமல் தான். ஓகே, ரெண்டுமே ஆட்டோசோமல். செகண்ட், ஒன்று டாமினன்ட் ட்ரைட், இன்னொன்று ரிசசிவ் ட்ரைட். டாமினன்ட் ட்ரைட் என்னது? மயோட்டோனிக் டைஸ்ட்ராஃபி. ரிசசிவ் ட்ரைட் என்னது? சிக்கிள் செல் அனிமியா. இது மயோட்டோனிக் டைஸ்ட்ரோஃபி, இது சிக்கிள் செல் அனிமியா. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? ரெண்டுமே ஆட்டோசோம் தான். டாமினண்ட்டாக ரிசசிவான்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இது ஃபஸ்ட் ஜெனரேஷன், இது செகண்ட் ஜென்ரேஷன், இவங்களும் தேர்ட் ஜென்ரேஷன். ஓகேங்களா? இது ரெண்டும் ஒரே லைன் தான், பட் இப்படி இங்கே பாருங்கள், இவங்களோட குழந்தைங்க இவங்க. ஸோ இதுவும் சேம் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் தான். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் ஒருத்தருக்காவது டிசீஸ் இருக்கா? இருக்குது. செகண்ட் ஜென்ரேஷனில் ஒருத்தருக்காவது டிசீஸ் இருக்கா? இருக்குது. தேர்ட் ஜென்ரேஷன் பூரா பாருங்கள், யாருக்காவது ஒருத்தருக்காவது டிசீஸ் இருக்கா? இருக்குது. ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையும் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது டிசீஸ் இருந்துச்சுன்னா அது டாமினன்ட் டிசார்டர். ஓகேங்களா? ஸோ ஆட்டோசோமல் டாமினன்ட் ட்ரைட் இந்த டிசார்டர். எது? மயோட்டோனிக் டைஸ்ட்ரோஃபி. நெக்ஸ்ட், இது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், இது செகண்ட் ஜென்ரேஷன், இது தேர்ட் ஜென்ரேஷன். ஏதாவது ஒரு ஜென்ரேஷனில் டிசீஸ் வந்து ஸ்கிப் ஆகியிருக்கா?
இந்த ஜென்ரேஷனில் டிசீஸ் இல்லை. இந்த ஜென்ரேஷனில் இருக்குது, இந்த ஜென்ரேஷனில் யாருக்காவது ஒருத்தருக்காவது இருக்குது. பட் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பேரண்டல் ஜென்ரேஷனில் டிசீஸ் இல்லை, அவங்க கேரியராக இருந்திருப்பாங்க. அப்போது ஒரு ஜென்ரேஷன்லையாவது ஏதோ ஒரு ஜென்ரேஷனில் டிசீஸ் ஸ்கிப் ஆகிருந்தால் அது ரிசசிவ். அது ரிசசிவ். ஸோ ஆட்டோசோமல் ரிசசிவ் டிசார்டருக்கு எக்ஸாம்பிள் சிக்கிள் செல் அனீமியா. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், வேலை முடிஞ்சிச்சு. கலர் பிளைண்ட்னஸ் பார்க்குறோம். இட் இஸ் எ செக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிசார்டர் டியூ டு டிஃபெக்ட் இன் எய்தர் ரெட் ஆர் கிரீன் கோன் ஆஃப் ஐ ரிசல்ட்டிங் இன் ஃபெயிலியர் டு டிஸ்கிரிமினேட் பிட்வீன் ரெட் அண்ட் கிரீன் கலர். ஸோ கிரீன் கோன் ரெட் கோன் இருக்குல்ல, அந்த கோனில் வர டிஃபெக்ட்னால இந்த டிசீஸ் வருது. எக்ஸ் குரோமோசோமில் தான் இந்த ஜீன் டிஃபெக்ட் ஜீன் இருக்குது, அதனால் எக்ஸ் லிங்க்டு ஆர் செக்ஸ் லிங்க்டு டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களால கலர் பிளைண்ட்னஸ் உள்ளவங்களால ரெட் கலரையும் க்ரீன் கலரையும் பிரித்து பார்க்க முடியாது. கண்ணு தெரியும், ஆனால் ரெட் அண்ட் கிரீன் கலரை டிஸ்கிரிமினேட் பிரித்து பார்க்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க தெரியாது. திஸ் டிஃபெக்ட் இஸ் டியூ டு மியூட்டேஷன் இன் சர்டன் ஜீன்ஸ் present in the X chromosome. So sex chromosome, X chromosome. It occurs in about 8% of the male and 0.4% of the female. Female ரொம்ப குறைவு மேலே கம்பேர் பண்ணும்போது. This is because the genes that lead to red-green color blindness are on X chromosome. So அந்த red green color blindnessக்கு காரணமாக இருக்கக்கூடிய genes எங்கே இருக்குங்க? X chromosomeல இருக்கு. Male have only one X chromosome and females have two X chromosome. Sir அதானே தெரியும். The son of woman who carries the gene has 50% chance of being colorblind. The mother is not herself colorblind because the gene is recessive. That means that its effect is suppressed by her matching dominant normal gene. A daughter will not normally be colorblind unless her mother is a carrier and her father is a colorblind. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு இந்த லைன்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, மதர் இருக்கிறாங்க இந்த மாதிரி XXC, இது வந்து ரிசசிவ் ஜீன், கலர் பிளைண்டுக்கு இருக்கிறது. அவங்களுக்கு மேட்சிங் ஜீன் எக்ஸ் குரோமோசோமே டாமினண்ட்டாக இருந்துச்சுன்னா இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விடாது. அப்போ அவங்க கலர் பிளைண்டாக இருக்க மாட்டாங்க, நார்மலாக இருப்பாங்க மதர், ஆனால் கேரியராக இருப்பாங்க. இவங்க கலர் பிளைண்ட் இல்லாத நார்மல் ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே என்னென்ன எக்கு ஃபார்ம் ஆகும்னா எக்ஸுங்கிற மாதிரி ஒரு எக்கு, கலர் பிளைண்ட் உள்ள எக்ஸ் குரோமோசோமோட ஒரு எக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸுங்கிறது 50% ஸ்பெர்மில் இருக்கும், ஒய்ங்கிறது அனதர் 50% ஸ்பெர்மில் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ் குரோமோசோம் இந்த எக்ஸ் குரோமோசோமோட சேர்ந்ததுன்னா நார்மல் ஃபீமேல், இந்த எக்ஸ் குரோமோசோம் இந்த எக்ஸ் குரோமோசோமோட சேர்ந்துச்சுன்னா கேரியர் உமன். அப்போது கேர்ள்ஸுக்கு கலர் பிளைண்டே வரல. சரி, அடுத்து இந்த ஒய் குரோமோசோம் இந்த எக்ஸ் குரோமோசோமோட சேர்ந்தால் நார்மல், 50% ஆஃப் த சன்ஸ் ஆர் நார்மல். இந்த ஒய் குரோமோசோம் இந்த எக்ஸியோட சேர்ந்துருச்சுன்னா இவர் கலர் பிளைண்ட் ஆயிடுவார். ஏன்னா ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்குது, அதுவும் கலர் பிளைண்ட் எக்ஸ் குரோமோசோமாக இருக்குது. இதை டாமினேட் பண்ண இன்னொரு நார்மல் எக்ஸ் குரோமோசோம் இல்லை இந்த ஆள்கிட்ட. அப்போ 50% ஆஃப் த சன்ஸ் எப்படி இருப்பாங்க? கலர் பிளைண்டாக தான் இருப்பாங்க. அவங்க மதர் கலர் பிளைண்ட் கிடையாது, கேரியர் தான். அவங்க அப்பாவும் கலர் பிளைண்ட் கிடையாது. பட் இருந்தாலும் இப்படிப்பட்ட கப்பிள்ஸோட 50% ஆஃப் த சன்ஸுக்கு கலர் பிளைண்டாக பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ கலர் பிளைண்ட் டாட்டரே வர மாட்டாங்களா சார்? வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், ஒரு அம்மா வந்து கலர் பிளைண்டு கிடையாது, அவங்க கேரியர் தான். ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் கலர் பிளைண்டாக இருக்கிறாரு. அப்போது இங்கே என்ன மாதிரி எக் ஃபார்ம் ஆகும்? இந்த மாதிரி 2 எக் ஃபார்ம் ஆகுமா? 50-50%. இங்கே ஸ்பெர்ம் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுமா? ஸோ இந்த ஸ்பெர்ம் இந்த எக்கோட சேர்ந்தால் ஃபீமேல் கலர் பிளைண்டாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மோஸ்ட்லி கலர் பிளைண்டாலெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ரெண்டாவது, இவங்களோட இந்த எக்ஸ் குரோமோசோம் இந்த எக்ஸ் குரோமோசோமோட சேர்ந்துருச்சுன்னா அவங்க கேரியராக தான் இருப்பாங்களே தவிர கலர் பிளைண்ட் விமனாக இருக்க மாட்டாங்க. அதனால தான் 0.4% ஃபீமேல்ஸ் தான் கலர் பிளைண்டாக இருக்காங்க. பட் மேல்ஸ் வந்து 8% கலர் பிளைண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் இட்டுங்க. நெக்ஸ்ட் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ ஹீமோஃபிலியா, திஸ் sex-linked recessive disease which shows its transmission from unaffected carrier female to some of the male progeny has been widely studied. இங்கே என்ன சொல்கிறாங்க? செக்ஸ் லிங்க்டுனா எக்ஸ் குரோமோசோமில் தான் இருக்குது, ரிசசிவ் டிசார்டர். ஸோ ஹீமோஃபிலியாங்கிறது எக்ஸ் குரோமோசோமில் இருக்கக்கூடிய ரிசசிவ் டிசார்டர். அப்போ நம்ம கலர் பிளைண்டுக்கு படித்த மாதிரியே தான் கேரியர் மதர்கிட்ட இருந்து சன்னுக்கு இது ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன் திஸ் டிசீஸ் எ சிங்கிள் ப்ரோட்டீன் தட் இஸ் எ பார்ட் ஆஃப் cascade of proteins. cascadesனா ப்ரோட்டீன்ஸ் வந்து பல்லாயிரக்கணக்கான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. கேஸ்கேட்னா அருவி, அந்த மாதிரி ஃபால்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க.
அவ்வளோ நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதில் ஒரு ப்ரோட்டீன், சிங்கிள் ப்ரோட்டீன் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது. இன்வால்வ் இன் த கிளாட்டிங் ஆஃப் பிளட் இஸ் அஃபெக்டட். ஸோ பிளட் கிளாட்டிங்கில் இன்வால்வ் ஆகிற ஒரு ப்ரோட்டீனில் நடக்கிற சேஞ்ச்னால தான் ஹீமோஃபிலியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வருது. டியூ டு திஸ், in an affected individual, a simple cut will result in a non-stop bleeding. The heterozygous female carrier for hemophilia may transmit the disease to sons. The possibility of female becoming a hemophilic is extremely rare because mother of such female has to be at least carrier and the father should be hemophilic. Hemophilic father இருந்து அந்த அம்மா கேரியராக இருந்தால் தான் டாட்டருக்கு ஹீமோஃபிலியா வரும், இல்லைன்னா வராது. இங்கே பாருங்கள், unavailable in the later stage of life. ஏன்னு சொல்கிறேன். The family pedigree of Queen Victoria shows the number of hemophilic descendants as she was the carrier of disease. இந்த இடத்துல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹீமோஃபிலியா இங்கே பாருங்கள், சும்மா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக, இவங்க வந்து ஹீமோஃபிலியா கேரியருங்க. இவங்களுக்கு காயம்பட்ட ரத்தம்லாம் வராது. இவங்க நார்மல் ஹியூமனை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு என்னென்ன மாதிரி கேமிட் வரும்? இந்த மாதிரி கேமிட் வருமா? இவர் எக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 50% ஸ்பெர்ம், ஒய் இருக்கக்கூடிய 50% ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணுவார். இப்போ மேல் மட்டும் நான் சொல்கிறேன். இந்த ஒய் இந்த எக்ஸோட சேர்ந்தால் நார்மல் மேல் வந்துடுவார். இந்த ஒய் இந்த எக்ஸோட சேர்ந்தால் ஹீமோஃபிலிக் மேல் வருவார். இந்த ஹீமோஃபிலிக் மேலே என்ன சொன்னாங்க? அன்அவைலபிள் இன் த லேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்னு சொல்லிட்டாங்க. அவங்க 18-19 வயசு வரத்துக்குள்ளே எங்கேயாவது காயம்பட்டு ரத்தம் போக ஆரம்பித்து அவங்க ரத்தம் ஃபுல்லாக வெளியேறி ரத்தம் உறையாமல் இறந்து போயிடுவாங்க. அப்போ மெச்சூர் ஸ்டேஜில், ரீப்ரொடக்டிவ் ஏஜில் இப்படி ஒரு மேலே அவைலபிளாக இருக்க மாட்டார். அப்போ பாருங்கள், இப்போது ஃபீமேலுக்கு பார்ப்போம். இதே தான், மதர் வந்து கேரியர், ஃபாதர் வந்து நார்மலாக இருக்கிறாரு. இவர் வந்து 50% ஸ்பெர்ம் எக்ஸ் குரோமோசோமையும் 50% ஸ்பெர்ம் ஒய் குரோமோசோமையும் ஃபார்ம் பண்ணுறாரு. இவங்க 50% எக்கு எக்ஸ் குரோமோசோமையும், அனதர் 50% எக்கு அந்த கேரியர், அந்த ஹீமோஃபிலிக் எக்ஸ் குரோமோசோமையும் ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ ஃபீமேல் சைல்டு பிறந்தால் எப்படி பிறப்பாங்க? எக்ஸ் எக்ஸ், நோ ஹீமோஃபிலியா, கேரியரும் கிடையாது. அதுக்கடுத்து எக்ஸ் எக்ஸ் ஹெச், கேரியராக தான் இருப்பாங்க, ஹீமோஃபிலிக்காக இருக்க மாட்டாங்க. அப்போது ஹீமோஃபிலிக் ஃபாதருங்கிற ஒருத்தர் அவைலபிளே இல்லை. அப்போது ஹீமோஃபிலிக் டாட்டர் வரத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், சிக்கிள் செல் அனிமியா. திஸ் இஸ் an autosome linked recessive trait that can be transmitted from parents to offsprings. இது autosomal. சிக்கிள் செல் அனிமியா autosomal. கலர் பிளைண்ட்னஸ் செக்ஸ் குரோமோசோம், எக்ஸ் குரோமோசோம் லிங்க்டு டிசார்டர். ஹீமோஃபிலியா எக்ஸ் குரோமோசோம் லிங்க்டு டிசார்டர். சிக்கிள் செல் அனிமியா autosomal. ஓகேங்களா? autosome linked recessive trait. இதெல்லாம் கொஷினில் கேட்பாங்க பார்த்துங்க. when both the partners are carrier for the gene or heterozygous, இங்கே வந்து உங்களுக்கு சன்ஸ் அவங்களுக்கு அந்த டிசீஸ், ஆர் டாட்டர்ஸ்க்கு சில்ட்ரனுக்கு அந்த டிசீஸ் டிரான்ஸ்மிட் ஆகும். this disease is controlled by a single pair of allele HBA and HBS. out of the 3 possible genotype, only homozygous individuals of HBS, அதாவது ரெண்டுமே HBS HBSனு இருக்கணும், show the diseased phenotype. Heterozygous HA HBS individuals appear apparently unaffected, but they are carrier of the disease as there is 50% probability of transmission of the mutant gene to the progeny, thus exhibiting sickle cell trait. இந்த இடத்துல இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3 பாசிபிலிட்டி இருக்குன்னு சொன்னாங்க. 3 பாசிபிள் ஜீனோடைப்ஸ். அது என்ன? 1 HB HBA HBA, ரெண்டாவது HBA HBS, மூணாவது HBS HBS. இந்த 2 டைப்புக்கும் நோ இஷ்யூ. இவங்களுக்கு சிக்கிள் செல் அனிமியாவே கிடையாது. இவங்க செகண்ட் டைப் வந்து கேரியர். ஃபர்ஸ்ட் டைப்பில் டிசீஸே கிடையாது. மூணாவது டைப் தான் 100% சிக்கிள் செல் அனிமியாவோட இருக்கவங்க. இவங்க தான் அஃபெக்ட் ஆகுவாங்க. அப்போது சிக்கிள் செல் அனிமியா ஒருத்தருக்கு வரணும்னா ஃபாதரும் கேரியராக இருந்து, இப்படி இருந்தால் கேரியர், மதரும் கேரியராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சிக்கிள் செல் அனிமியாவோட குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சிக்கிள் செல் அனிமியானா என்ன? The defect is caused by substitution of glutamic acid. இங்கே பாருங்கள், 6th பொசிஷனில் குளூட்டமிக் ஆசிட்க்கு பதிலாக வேலைன் வந்துருச்சு.
அதாவது GAGல ஏக்கு பதிலாக U வந்துருச்சு. ஏக்கு பதிலாக U வந்துருச்சு. இதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. Micrograph of the red blood cells and the amino acid composition of the relevant portion of beta chain of hemoglobin. So hemoglobin இருக்க beta chainல தான் defect வருது sickle cell anemiaவுக்கு கொஷின் கேட்பாங்க. From a normal individual, from an individual with sickle cell anemia. இது normal individual GAG ன்னு இருக்கும். sickle cell anemia-வோட இருக்கவங்க GUG ன்னு அது மாறி mutation நடந்து குளுட்டமிக் ஆசிட்க்கு பதிலாக 6th பொசிஷனில் வேலைனை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ செயின் வந்து மாறி போகிறதுனால ப்ரோட்டீன் கேரக்டர்லாம் மாறி போய் நல்லா டிஸ்க் ஷேப்பில் இருக்க வேண்டிய டிஸ்காய்ட் ஷேப்பில் இருக்க வேண்டிய பைகான்கேவ் ஷேப்பில் இருக்க வேண்டிய ரெட் பிளட் செல்ஸ் சிக்கிள் ஷேப்புக்கு இலாங்கேட்டடாக மாறிடுச்சு. ஓகேங்களா? சரி. ஸோ குளூட்டமின்க்கு பதிலாக வேலைன் வந்துருச்சு. எங்கே? அட் 6th பொசிஷன் ஆஃப் பீட்டா குளோபின் செயின் ஆஃப் த hemoglobin molecule. The substitution of amino acid in the globin protein results due to the single base substitution. Substitutionனா மாறிடுறது. இதுக்கு பதிலாக அது ஏக்கு பதிலாக யூ இல்லாமல் போல, ரிமூவ் ஆகல, எக்ஸ்ட்ரா வரல, ஏ போயிட்டு யூ வந்துருச்சு, சப்ஸ்டிடியூட்டாக வந்துருச்சு. ஓகேங்களா? Substitution at the 6th codon of the beta globin gene from GAG to GUG. இந்த beta globin gene ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டினில் கேட்பாங்க. The mutant hemoglobin molecule undergone polymerization under low oxygen tension causing the change in the shape of the RBC. So low oxygen tensionல உங்களுக்கு அந்த polymerization நடக்கிறதுனால உங்களுக்கு அந்த பைகான்கேவ் டிஸ்க் ஷேப்பில் இருக்க வேண்டியது இலாங்கேட்டட் சிக்கிள் லைக் ஸ்ட்ரக்சராக மாறிடுது. இதனால் இந்த சிக்கிள் செல் அனீமியா வந்தவங்களுக்கு ஆக்சிஜன் கேரியிங் கெப்பாசிட்டி குறைஞ்சி போயிடும். ஆக்சிஜன் கேரியிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, எல்லா மெட்டபாலிசமும் அஃபெக்ட் ஆகி ரொம்ப லேசியாக, சோர்வாக, வீக்னஸோடு இருப்பாங்க அனீமியா, சிக்கிள் செல் அனீமியா வந்தவங்க. சரி, நெக்ஸ்ட்டு ஃபினைல் கீட்டோனூரியா. Okay, this inborn error metabolism is also inherited as the autosomal recessive trait. Sickle cell anemia, phenylketonuria, ரெண்டுமே autosomal recessive trait. The affected individual lacks an enzyme that converts the amino acid phenylalanine into tyrosine. So இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தேவையான என்சைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. லேக்ஸ்னா இல்லை, ஆப்சென்ட் ஆகிடுது இந்த மியூட்டேஷன் அந்த autosomal recessive traitனால. As a result of this, phenylalanine is accumulated. இப்போ phenylalanine தைரோசினாக மாறுறதுக்கு தேவையான என்சைம் இல்லை, அப்போ phenylalanine சேர்ந்துக்கிட்டே போகும். And phenylalanine is converted into phenyl pyruvic acid and other derivatives. ஸோ இது அதிகமாக சேவ் ஆகிக்கிட்டே ஸ்டோர் ஆகிக்கிட்டே போகிறதுனால இதோட டெரிவேட்டிவ்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். phenyl pyruvic acid and other derivatives accumulate ஆகும். Accumulation of these in brain results mental retardation. மூளை வளர்ச்சி பாதிக்கும். These are also excreted through urine because of its poor absorption by kidney. கிட்னியால் இதை அப்சார்ப் பண்ண முடியாது, அதனால் யூரினில் இந்த ஃபினைல் பைருவிக் ஆசிட்லாம் அதிகமாக ரிலீஸ் ஆகும். தட் இஸ் ஃபினைல் கீட்டோனூரியா, மூளையே பாதிச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் தலசீமியா. Thalassemia is also an autosome-linked recessive blood disease transmitted from parents to offsprings when both the parents or partners are unaffected carrier for the gene. ஸோ மேல் ஃபீமேல் மதர் ஃபாதர் ரெண்டு பேருமே கேரியராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க குழந்தைங்களுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆட்டோசோமல் லிங்க்டு ரிசசிவ் blood disease. ஓகே, the defect could be due to either mutation or deletion which ultimately results in reduced rate of synthesis of one of the globin chain, alpha and beta. ஆல்ஃபா குளோபின் செயின் சிந்தசிஸ் பண்ணுறது பாதிக்கப்பட்ட அதுக்கு பேர் ஆல்ஃபா தலசீமியா. பீட்டா குளோபின் செயின் செக்ரேட் பண்ணுறது பாதிக்கப்பட்ட அது பீட்டா தலசீமியா. அதை வச்சு தான் பேர் வச்சாங்க. தட் மேக்ஸ் அப் ஹீமோக்ளோபின். இந்த ஆல்ஃபா செயின் பீட்டா செயின் தான் ஹீமோக்ளோபினை தயாரிக்க ஹெல்ப் பண்ணுறது, ஃபார்ம் பண்ணுறதுக்கு. திஸ் காசஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் அப்நார்மல் ஹீமோக்ளோபின் மாலிகூல்ஸ் ரிசல்ட்டிங் இன்டு அனீமியா. அனீமியானா ஆக்சிஜன்லாம் பத்தாமல் ரொம்ப லேசியாக வீக் ஆகிடுவாங்க, which is a characteristics of the disease. Thalassemia can be classified according to which chain of the hemoglobin molecule is affected. Alpha thalassemia, beta thalassemia, எந்த chain affect ஆயிருக்கு அதை பேஸ் பண்ணி. Alpha thalassemia, production of alpha globin is affected, while in beta thalassemia, production of beta globin chain is affected. Alpha thalassemia is controlled by two closely linked gene HBA1 and HBA2. Neat question. Alpha thalassemia
அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரெண்டு ஜீன் HBA1 and HBA2 on the chromosome number 16 16வது குரோமோசோம் ஆல்ஃபா HBA1 HBA2 chromosome number 16 of each parent male and female பார்த்துக்குங்க and it is observed due to mutation or deletion of one or more of the 4 genes. ஸோ இந்த இங்கே பாருங்கள் பேரண்ட்டில் மதர் கிட்ட HBA1 HBA2 16th குரோமோசோமில் இருக்குது ஃபாதர் கிட்டையும் HBA1 HBA2 குரோமோசோம் 16ல் இருக்கும் அப்போது HBA1 HBA2 ரெண்டு பேரண்ட் மதர் கிட்ட ரெண்டு ஃபாதர் கிட்ட அதான் 4 சொல்கிறாங்க ஸோ இதில் மியூட்டேஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஆஃப் த 4 ஜீன்ஸ் இந்த 4 ஜீன்ஸில் எங்கேயாவது டெலிஷனோ இல்லை மியூட்டேஷனோ நடந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வரும் தலசீமியா டிசீஸ் வரும் alpha thalassemia. The more genes affected, the less alpha globin molecules produced. So இந்த 4 ஜீன் அம்மாட்டு 2 அப்பாக்கு 2 ட்ரான்ஸ்ஃபர் ஆகி குழந்தைக்கு வருதா இந்த 4 ஜீனில் அதிகமான ஜீன் அஃபெக்ட் ஆனால் கொஞ்சமான ஆல்ஃபா குளோபின் தான் சிந்தசிஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க while beta thalassemia is controlled by a single gene HBB HBA1 HBA2 HB hemoglobin ஏங்கிறது ஆல்ஃபா தலசீமியா ஆல்ஃபா குளோபினை ரெப்ரசன்ட் பண்ணுது HBங்கிறது ஹீமோக்ளோபின் Bங்கிறது பீட்டா குளோபினை ரெப்ரசன்ட் பண்ணுது on chromosome number 11 of each parent occurs due to mutation of one or both the genesனா அம்மாட்ட ஒன்று அப்பாட்ட ஒரு ஜீன் இருக்குல்ல அதான் thalassemia differs from sickle cell anemia in that of farmerங்கிறது இங்கே thalassemia சொல்கிறாங்க is quantitative ஏன்னா இங்கே ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க thalassemia differs from sickle cell அப்போ farmer thalassemia later sickle cell so thalassemia is quantitative problem of synthesizing too few globin molecules ரொம்ப கம்மியாக தான் thalassemia secrete ஆகுது quantity while the later is qualitative problem of synthesizing an incorrectly functioning globin எது sickle cell anemia is a qualitative problem thalassemia is a quantitative problem 1 mark நீட்ல கேட்பாங்க பாத்துங்க 4 mark question okay நீட்ல ஒவ்வொரு क्वेश्चनக்கும் 4 மார்க் இல்ல okay next நம்ம பார்க்கிறது chromosomal disorders the chromosomal disorders on the other hand are caused due to absence or excess of abnormal arrangement of one or more chromosome இந்த இடத்துல நான் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க மெண்டலியன் டிசார்டர் அப்படின்னா என்ன இங்கே பாருங்கள் ஒரு குரோமோசோம் இப்படி இருக்குது அதில் ABCDன்னு இருக்குன்னு வச்சுங்க ஒரே ஒரு ஜீன் மட்டும் போயிடுச்சு இல்லை ஒரு ஜீன் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அது மெண்டலியன் டிசார்டர் இப்போ பாருங்கள் குரோமோசோம் இப்படி இருக்குது பேரா ஒரு குரோமோசோமே என்டையர் குரோமோசோமே எக்ஸ்ட்ரா வந்துருச்சு அது குரோமோசோமல் டிசார்டர் ஸோ ஒரு ஜீன் பாயிண்டில் ப்ராப்ளம் வருது மியூட்டேஷன் வருது டிசார்டர் வருது அதுக்கு பேர் டிஃபெக்ட் வருது அதுக்கு பேர் மெண்டலியன் டிசார்டர் நம்பர் ஆஃப் குரோமோசோமில் சேஞ்ச் வந்தால் அதுக்கு பேர் குரோமோசோமல் டிசார்டர் தட் இஸ் த பிக் டிஃப்ரென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபெயிலியர் ஆஃப் செக்ரிகேஷன்னா பிரியறது ஆஃப் குரோமாட்டிட்ஸ் டியூரிங் செல் டிவிஷன் cycle results in the gain or loss of a chromosome called aneuploidy euploidyனா கரெக்டாக இருக்கும் diploid அந்த மாதிரி aneuploidyனா some problem வந்துருச்சு நம்பர்லன்னு அர்த்தம் for example Down syndrome results in the gain of extra copy of chromosome number 21 Down syndrome வந்து chromosome number 21 வந்து எக்ஸ்ட்ராவாக கெயின் ஆகுது similarly Turner syndrome results due to the loss of X chromosome in human females. So Turner syndromeல ஒரு X chromosome loss ஆயிடுது. அப்போ Down syndrome total chromosome 46 plus 1 47 chromosome வந்துரும். Turner syndromeல ஒரு chromosome போயிடுச்சு 46 minus 1 45 வந்துரும். ஒன்று கம்மியாயிடுச்சு. So failure of cytokinesis after telophase stage of the cell division. Neat question. Failure of cytokinesis na division of cell after telophase the fourth phase of the mitosis adu stage of cell division results in an increase in the whole set of chromosome in an organism and this phenomena is known as polyploidy பாருங்க 46 குரோமோசோம் இருக்கு டீலோஃபேஸ் முடிஞ்சு 46 குரோமோசோம் ரெண்டு செல்லா பிரிஞ்சிரணும் இந்த செல் பிரியாம 46 + 46 குரோமோசோம் இருந்தா டெட்ராப்ளாய்டா மாறிடும் அத பாலிப்ளாய்டுன்னு சொல்றாங்க this condition is often seen in plants animalsல இருக்காது plantsல தான் பாலிப்ளாய்டு இருக்கும் ஏன் animalsல இருக்காது animalsல பாலிப்ளாய்டு வரமா இருந்தா அந்த அனிமலே
இறந்து போய்டும் சர்வைவ் ஆக முடியாது ஓகே பட் பிளான்ட் சர்வைவ் ஆகும் the total number of chromosome in normal human cell is 46 23 pairs இருக்கு out of this 22 pairs are autosomes body character control பண்ணுது and one pair of chromosomes are sex chromosomes XY chromosome XX chromosome female na XX male na XY chromosome sometimes though rarely either an additional copy of an chromosome may be included in an individual additional copy வரலாம் or an individual may lack one of any one pair of chromosomes ஒரு pair of chromosome இல்லாம கூட பெறலாம் so absent இருக்கலாம் இல்ல addition ஆகலாம் these situations are known as trisomy or monosomy of chromosomes respectively இந்த இடத்துல trisomy னா என்ன monosomy னா என்னன்னு சொல்றேன் 2n ங்கிறது என்ன 46 chromosome அதோட ஒரு chromosome சேர்ந்துச்சுன்னு வெச்சுக்கங்க 2 + 3 ஞாபகம் வெச்சுங்க trisomy 2 + 1 இந்த 46 ஓட ஒரு chromosome ஆட் ஆகுது டிப்ளாய்ட் ஓட ஒரு chromosome ஆட் ஆகுது 2 + 1 என்ன 3 trisomy அதே 2n - 1 46 - 1 என்னவும் 45 ஆ மாறும் 2n - 1 ரெண்டுல ஒன்னு போச்சுனா என்ன 1 மோனோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன் ஒரு குரோமோசோம் லாஸ் ஆனிச்சுனா மோனோசோமி ஒரு குரோமோசோம் கெயின் ஆனிச்சுனா ட்ரைசோமி அதான் இங்க சொல்றாங்க ஓகேங்களா such a situation leads to very serious consequences பிரச்சனை பயங்கரமா இருக்கும் in the individual down syndrome turner syndrome klinefelter syndromes are common examples of the chromosomal disorder மூணு down syndrome turner syndrome klinefelter syndrome அந்த மூணு கடகடன் பார்த்தறலாம் down syndrome the cause of this genetic disorder is presence of an additional copy of the chromosome அப்போ trisomy chromosome number 21 number 21 chromosome மட்டும் ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்கறனால இத trisomy of 21 னு சொல்வாங்க down syndrome இத நீட் क्वेश्चनல கேட்பாங்க this disorder was first described by Langdon Down அதனால தான் இதுக்கு பேர் டவுன் அவர் பேரை வச்சாங்க 1866ல the affected individual is short statured ரொம்ப குட்டியா இருப்பாரு with small round head உருண்டையா இருக்கும் முகம் furrowed tongue நாக்கு குழியா இருக்க மாதிரி இருக்கும் and partially open mouth எப்பவுமே வாய் ஓபனாவே இருக்கும் palm is broad with characteristic palm crease இந்த கோட் இருக்குல அந்த crease வந்து characteristic different-ஆ இருக்கும் உங்களுக்கு physical psychomotor and mental development is retarded physical னா அந்த கை கால் உயரமா வளருது அதெல்லாம் functionally psychomotor functioning அதான் mental development எல்லாமே குறைஞ்சு போய்டும் ஒரு குரோமோசோம் 21st குரோமோசோம் எக்ஸ்ட்ரா ஆகிறதுனால எவ்வளவு பெரிய consequences வருது பாருங்க then next Klinefelter syndrome this genetic disorder is also caused due to the presence of an additional copy of X chromosome resulting into karyotype of 47 karyotype னா அந்த குரோமோசோம் XXY karyo னா nucleus so karyotype னா nucleus இருக்கக்கூடிய குரோமோசோம் நம்பர் instead of 46 plus 1 X chromosome extra இருக்கிறதுனால இப்ப பாருங்க XXY XY ன்னு இருக்கிறதுக்கு பதிலா XXY இருக்கு such an individual has overall masculine development அந்த muscles எல்லாம் டெவலப் ஆயிரும் however the feminine development of breast so male மாதிரி இருப்பாரு ஆண் மாதிரி இருப்பாங்க பட் ஆனா அவங்களுக்கு chest breast development வந்திருக்கும் அதனால அதுக்கு பேர் gynecomastia அப்படினு சொல்வாங்க அந்த breast development in male is also expressed such individuals are sterile அவங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன்லாம் கிடையாது குழந்தைங்க எல்லாம் பிறக்க மாட்டாங்க ஓகே next Turner syndrome such a disorder is caused due to the absence of one of the X chromosome that is 45 with XO such females are sterile as ovaries are rudimentary ovaries வந்து ovum produce பண்ணாது besides other feature including lack of other secondary sexual characters so other secondary charactersum அவங்களுக்கு sexual secondary charactersமே அவங்களுக்கு இருக்காது அத Turner syndrome so with this we complete principles of inheritance and variation next chapter molecular basis of inheritance அடுத்த பார்ட் வீடியோல இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க biology simplified தமிழ் சேனலுக்கு subscribe பண்ணுங்க because your support is our strength thank you